السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده. அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொர்க்கத்துக்கு போவதற்குரிய வழிகளை காட்டி தந்தது போன்று எந்த விடயங்கள் சொர்க்கத்துக்கு போறதுக்கு தடையாக இருக்கின்றதோ அந்த விடயங்களையும் காட்டி தந்திருக்கிறார். ஒரு ஹதீஸிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 விடயங்களை விட்டும் ஒருவர் நீங்கி பரிசுத்தமான நிலைமையில் உலகத்தை விட்டு பிரிந்தார், மௌத் அவருக்கு வந்தால் அவர் சொர்க்கம் போவார் என்று சொன்னார். மன் ஃபாரக ரூஹு ஜஸதஹு, யாரது உடம்புக்கு மௌத் வருகின்றதோ வஹுவ பரீஉ மின் ஸலாத், 3 விடயங்களை விட்டும் சுத்தமானவராக உள்ள நிலைமையிலே. முதலாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மினல் கிப்ர், பெருமை, வத்தை, கடல், வல் குரூர், மோசடி என்ற இந்த 3 மோசமான விடயங்களை விட்டும் சுத்தமான நிலைமையில் ஒருவருக்கு மௌத் வந்தால் அவருக்கு சொர்க்கம் கட்டாயம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, இதில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு விடயம் தான் கடல். கடல் இல்லாமல் ஒருவர் மௌத்தாகினால் அவருக்கு சொர்க்கம் இருக்கின்றது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ஒருவர் மௌத்தாகிவிட்டால் அவரது வசியத்தை நிறைவேற்றுவது கட்டாயம். இதே போன்று அவருக்கு கடன் இருக்கின்றது, அந்த கடனை நிறைவேற்றுவதற்குரிய பணங்களை, சொத்துக்களை ஒருவர் விட்டுவிட்டு சென்றால் அந்த சொத்திலிருந்து, அந்த பணத்திலிருந்து அவரது கடனை நிறைவேற்றுவது கட்டாய கடமையாக இருக்கின்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே சொன்னார்கள், நஃப்ஸுல் முஃமின் முஅல்லகத்துன் பிதைனிஹி ஹத்தா யுக்தா அன்ஹு, ஒருவருக்கு கடன் இருக்கும் என்றால் அந்த கடன் நிறைவேற்றப்படும் வரைக்கும் அந்த ஜனாசாவுடன் கடன், அதன் பாரம், அதன் தொடர்பு இருந்து கொண்டே இருக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இந்த ஹதீஸை வைத்து, குர்ஆனுடைய ஆயத்தை வைத்து உலமாக்கள் சொல்கிறார்கள், ஒருவர் மௌத்தாகும் பொழுது கடன் இருக்கின்றது, அந்த கடனை நிறைவேற்றுவதற்குரிய சொத்தும் பணமும் இருக்கின்றது என்றால் அதிலிருந்து அந்த கடனை நிறைவேற்றுவது கட்டாய கடமையாக இருக்கிறது. அவர் எந்த ஒரு சொத்தையும் விட்டுவிட்டு செல்லவில்லை. பிள்ளைகள் நல்ல வசதியாக இருக்கின்றார்கள், பிள்ளைகளுக்கு கொடுப்பது கட்டாயமாக கேட்டால் கட்டாயம் கிடையாது. கட்டாயம் வாப்பா கூடிய கடனை நிறைவேற்றுவது அவர்களது கட்டாயம் கிடையாது. கண்ணியமானவர்கள், அவர்கள் விரும்பினால் அந்த கடனை நிறைவேற்றலாம். அந்த கடனை நிறைவேற்றுவது சுன்னத்தான, முஸ்தஹபான. எங்களது வாப்பா இப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு பாரத்தை சுமந்தவராக உலகத்தை விட்டு பிரியக்கூடாது, அவர் பொறுப்புகள் அற்றவராக நாளை மறுமை நாளையிலே சுத்தமானவராக அல்லாஹ்வை சந்திக்க வேண்டும் என்ற நோக்குடன் பிள்ளைகள் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை ஒரு மக்கள் சொல்லிக்காட்டி இருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, ஒருவர் கடனை எடுத்திருக்கின்றார், நிறைவேற்றும் நோக்கத்திலே நான் இந்த கடனை கொடுப்பேன் என்ற நோக்கத்துடன் ஒருவர் கடனை எடுத்திருக்கின்றார் என்றால் அவருக்கு நிறைவேற்றக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை என்றால் அதற்கு குற்றம் கிடைக்கப்பட மாட்டாது. புகாரியிலே வந்திருக்கின்றது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் அஹத அம்வாலன் நாஸ் யுரீது அதா, ஒருவர் கடனை எடுக்கின்றார், அதை கொடுக்கும் நோக்கத்தில் எடுக்கின்றார், கொடுக்க முடியாமல் போய்விட்டது, மௌத் வந்து விட்டது, வசதி இருக்கவில்லை என்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த கடனை நிறைவேற்றி வைப்பார். அதற்குரிய பொறுப்பை அல்லாஹ் எடுக்கின்றார். ஒருவர் கடனை கொடுக்காமல் இருக்கும் நோக்கத்திலே அவர் கடனை எடுக்கின்றார் என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அத்லஃபல்லாஹ், அல்லாஹ் அவரையும் அழிவிலார், அவருக்கு நாசம் தான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டியிருக்கின்றார்கள். எனவே கண்ணியமானவர்களே, கடன் என்பது பயங்கரமானது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில ஜனாசாக்கள் வரும் பொழுது கடன் இருக்கின்றதா என்று கேட்பார்கள். கேட்டுவிட்டு கடன் இருந்தால் துணிக்க மாட்டேன் என்று சொல்வார்கள். அதுக்கு பின்னால் இந்த சட்டம் மாறியது. எப்படி என்றால், ஒருவருக்கு வசதி இருந்தால் தான் கடனை நிறைவேற்றுவது கட்டாயம், வசதி இல்லை என்றால் அந்த கடனை நிறைவேற்றுவது கட்டாயம் இல்லை என்பதை ஒரு மக்கள் இந்த ஹதீஸை வைத்து சொல்லி காட்டியிருக்கிறார்கள். எனவே இந்த 3 பயங்கரமான பாவங்களை விட்டு சுத்தமானவர்களாக உலகத்தை விட்டு பிரிவோம். பெருமை, கடன், மோசடி செய்யாமல் உலகத்தை விட்டு பிரிந்து நல்ல முடிவை அடைந்து சொர்க்கத்தை அடைந்து கூட்டத்தை அல்லாஹ் மனிதரை மாற்றிவிடுவதாக. வாஸ்து தர்வான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.